ஹாய் ஆர்மீஸ். இன்னைக்கு வந்துட்டு ஜேகேயோட எஃப்எஃப் தாண்டா ஒன்று பார்க்க போகிறோம். வென் யூ காட் லவ் ஃப்ரம் எ லெட்டர் அந்த சீரீஸோட பார்ட் 1 தாண்டா வந்து பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்கள். அண்ட் யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒயன் வந்துட்டு அவளோட டெஸ்கில் உட்காந்து படிச்சிட்ருக்கா, அதுவும் வீட்டில் உட்காந்து படிச்சிட்ருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டோர் பெல் வந்து ரிங் ஆகுது. சரி சொல்லிட்டு யாருன்னு போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒயன் வந்துட்டு போயிட்டு கதை வந்து ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தா ஒரு போஸ்ட்மேன் நின்றுட்டுருக்காரு. அவர் வந்துட்டு, ஹலோ மேடம். சொல்லுங்கள் என்ன? இல்லை மேடம், உங்களுக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கு. எனக்கா? ஆமாம் மேடம், உங்களுக்கு தான் லெட்டர் வந்திருக்கு. இந்தாங்க பிடிங்க, இதில் சைன் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, சிக்னேச்சர் பேப்பர்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு அது உங்களுக்கு தான் வந்திருக்கானே ரொம்ப டவுட்டாக இருக்குது. நீங்கள் அதை வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வந்துட்டு சைன் பண்ணி கொடுத்துட்றீங்க. கொடுத்துட்டு அந்த லெட்டரை வாங்கிட்டு உள்ளே வந்துடுறீங்க. பார்த்தா வந்துட்டு எல்லாமே வந்து அட்ரஸ்லாம் கரெக்டாக இருக்குது. பட் நேம் தான் வந்துட்டு இல்லாத நேமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அட்ரஸ் நல்லா பர்ஃபெக்ட்டா இருக்குது. ஸோ நேம் தானே மாறிருக்கு. ஸோ அது வந்துட்டு யாருக்குன்னா நம்ம போஸ்ட்மேனுக்கு தெரியல. உங்கள்ட்ட வந்து குடுத்துடுறாங்க. நீங்க அது என்ன பண்ணுறீங்கன்னா, அத வாங்கிட்டு வந்துட்டு உங்க ரூமுக்கு போயிடுறீங்க. போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்னது இது? வேற யார் பேரோ போட்டிருக்கு. பட் அட்ரஸ் மட்டும் எப்படி கரெக்ட்டா இருக்குது? சரி அம்மாட்ட போய் கேட்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, நேரா உங்க அம்மா கிட்ட தான் போறீங்க. போயிட்டு வந்துட்டு இந்த மாரி கேட்குறீங்க. சரி நம்ம வீட்ல இந்த மாரி பேர்ல யாராவது பெர்சன் இருக்காங்களா என்ன? என்னது அது ஃபர்ஸ்ட்டு? என்னன்னே தெரியல. லெட்ரு வந்தது. ஆனா இந்த பேரு நம்ம வீட்ல யாருமே இல்ல. பட் அட்ரஸ் மட்டும் எப்படி கரெக்ட்டா இருக்கு? அதானே! அது எப்படி அட்ரஸ் கரெக்ட்டா இருக்கு, பேர் மாத்தியிருக்கு. அதான் எனக்கும் புரியல. ஒரு வேள மாத்தி அனுப்பியிருப்பாங்களோ? மாத்திலாம் அனுப்பியிருக்க மாட்டாங்க. கரெக்ட்டா தான் வந்திருக்கும். அப்ப எப்படி பேர் தப்பா இருக்கு? சரி விடு, இப்ப என்ன? அத தூக்கி போட்டு போ. நம்ம இது இல்லல. தூக்கி போடு. போய் படி உட்காந்து. அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பாட்டு அவங்க ஒர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ வந்துட்டு நீங்க சரி, யாருதா இருந்தா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த லெட்டர அப்படியே சோஃபால போட்டு வந்துட்டு எப்பவும் போல மாரி நீங்க உங்க ரூமுக்கு போயிட்டு பார்த்துட்டு, அங்க போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு, வழக்கம் போல உங்க வேலைய பார்த்துட்ருக்கீங்க. எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா, நைட் ஆயிடுது. நைட் ஆனதுக்கப்புறமேட்டு அப்படியே வந்து சாப்பிட கீழ வரீங்க. உங்க அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு, எல்லாம் ஃபன்லாம் பண்ணிட்டு, உங்க டாடா கூட வந்துட்டு பேசிட்டு, எல்லாம் பண்ணிட்டு, திரும்பவும் தூங்கறதுக்காக போறீங்க. அப்ப லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணும்போது வந்துட்டு சோஃபா பக்கத்துல இருக்க ஸ்விட்சஸ்லாம் இருக்கு. ஸோ அத ஆஃப் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த லெட்டர் அங்க தான் இருக்குது. அப்பதான் வந்துட்டு அவ்வளோ நேரம் கழிச்சே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த லெட்டர அப்பதான் பார்க்குறீங்க. என்ன இந்த லெட்டர தூக்கி போட சொன்னாங்க. அம்மா இங்க தான் இருக்கா? ஓ! நம்ம தான் போட்டோம்ல. சரி. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்கன்னா, போலான்னு பார்க்குறீங்க. ஸ்டெப்ஸ்ல ஏறிட்டீங்க. பட் ஆனா, திரும்பவும் அந்த லெட்டர தான் பார்க்குறீங்க. பார்த்துட்டு இறங்கி வந்துட்டு, சரி அந்த லெட்டர எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு பார்க்குறீங்க. பார்த்துட்டு, இத படிச்சே ஆகணும். அது எப்படி? அட்ரஸ் கரெக்ட்டா இருக்கு. பேர் தப்பா இருக்கு. பார்த்துரலாம். அந்த அளவுக்கு இதுல ஒண்ணும் இருக்காது. பட் ஆனா கியூரியாசிட்டிக்கு மட்டும் ஒண்ணும் குறைச்சல் இல்ல ஒயன் உனக்கு. அப்படி சொல்லிட்டு நீங்களே சொல்லிட்டு, யாராவது வராங்களான்னு பார்த்துட்ருக்கீங்க. பார்த்துட்டு அந்த லெட்டர் எடுத்துட்டு ஒரே ஓட்டம் தான் உங்க ரூமுக்கு வந்துட்டு. போயிட்டு ரூம் போய் உட்காந்துட்டு, சரி சொல்லிட்டு பிரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, ஸ்கேலெல்லாம் எடுத்து பொறுமையா உட்காந்து பிரிக்கிறீங்க. அப்படி பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள வந்துட்டு ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டர எடுத்துட்டு படிக்கும்போது தான் தெரியுது. ஆக்சுவலா அது வந்துட்டு என்னன்னா வந்துட்டு ஒரு லவ் லெட்டர் மாதிரி இருக்குது. அதாவது வந்துட்டு ஒரு ஒரு லவ்வர் வந்து எப்படி பேசுவாங்க, தன்னோட காதலிக்காக எப்படி லெட்டர் எழுதுவாங்க. ஸோ அந்த மாரி தான் இருக்குது. ஸோ அந்த நோட் இருக்கும்ல, அதுவும் கூட அப்படிதான் இருக்குது. உனக்காக உன் அன்பு காதலன் எழுதிக் கொள்வது அப்படிங்கிற மாரி தான் இருக்குது. அத வந்துட்டு அப்போ ஒரு வேள மாத்தி அட்ரஸ் எழுதிட்டாய்ங்களோ! ஏதோ லவ் லெட்டர் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்கன்னா, நீங்க அத எடுத்து வந்து படிச்சுட்ருக்கீங்க. அதில என்ன எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, "அன்புள்ள காதலிக்கு உன் அழகிய அன்பு காதலன் ஜங்குக் எழுதிக் கொள்வது." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது. அத பார்த்தோனே உங்களுக்கு வந்துட்டு அப்படியே செம கியூரியாசிட்டி பொங்குது, சந்தோஷமா இருக்குது. என்னமோ வந்துட்டு உங்களுக்கே வந்துட்டு யாரோ எழுதுன மாரி ஒரு ஃபீலிங் வந்து வந்துருது. சரி மேல என்னதான் எழுதியிருக்காரு அப்படின்னு படிக்கும்போது, நான் வந்துட்டு உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன். எவ்வளோ நாளாச்சு உன்ன பார்த்துட்டு வந்துட்டு. நீ எங்க இருக்கன்னு கூட எனக்கு தெரியவே இல்ல. சாப்பிட்டியா? தூங்குனியா? எனக்கு அதுவே தெரியல. நீ வந்துட்டு என்கிட்ட கடைசியா சண்டை போட்டு பேசாம போயிட்ட. ஆனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் இன்னுமே உன்ன நினச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு வந்து தெரியும். நீ வந்துட்டு என்ன மன்னிச்சிருப்ப இந்நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லெட்டர் வரத்துக்குள்ளே நீ என்ன மன்னிச்சிருப்பன்னு எனக்கு தெரியும். பட் ஆனா வந்துட்டு எனக்கு வந்துட்டு மனசு கேட்கல. நான் கண்டிப்பா வந்துட்டு ஒரு நாள் உன்ன வந்து நான் பார்ப்பேன் நானு. அப்போ நீ என் மேல இதே கோவத்த காட்ட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா வந்துட்டு நீ கோவத்த காட்டிடுவியோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது. எனிவேஸ் எனக்கு வந்துட்டு உன் மேல எந்த கோவமுமே கிடையாது. நம்ம திரும்பவும் இப்ப இதுவரைக்கும் நம்ம எப்படி லவ் பண்ணிட்டு இருந்தோமோ, அதே மாரியே நம்ம இருக்கலாம். எனக்கு நீ வேணும். அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு முடிச்சிருந்திருப்பாங்க. இத வந்துட்டு ஒயன் படிச்சுட்டு, என்னது இது சம்மந்தமே இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி டவுட்டா இருக்குது.
சரி இவங்க என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த லெட்டர தூக்கி போட்டு என்ன பண்றீங்கன்னா, படுத்துடுறீங்க. படுத்துட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் காலேஜ் போணும் இல்லையா? ஸோ காலேஜ் வந்து ரெடி ஆயிட்டு, அந்த லெட்டரையும் தூக்கி எடுத்து பேக்ல வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு என்ன பண்றீங்கன்னா, நேரா வந்துட்டு காலேஜுக்கு தான் போறீங்க. ஸோ இறங்குனதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, உங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறாங்க. வந்துட்டு ஹாய் டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணிட்டு, கிளாஸ்ல போய் உட்காந்துறீங்க. உட்காந்துட்டு, இந்த மாரி நேத்து எனக்கு ஒரு லெட்டர் வந்தது. லெட்டர் வந்ததா? என்ன லெட்டர்? இந்தா படிச்சு பாரு. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்ட்டயும் குடுத்தோன்னா, அவங்க 2 பேரும் அத வாங்கி படிச்சுக்கிறாங்க. படிச்சுட்டு இருக்கும்போது, என்னடி இது? அந்த பொண்ணோட நேம மென்ஷன் பண்ணவே இல்ல. அட்ரஸ்லாம் கரெக்ட்டா இருக்கு. பட் ஆனா, உன் பேரு போடலையே. அப்ப இது உன்னோட லெட்டர் கிடையாதா? அப்போ உனக்கு வந்ததுல நான் நெனச்சேன். அது எனக்கு வரலடி. அட்ரஸ் தப்பா இருக்கு. அவங்க பேர மட்டும் தான் கரெக்ட்டா எழுதியிருக்காங்க. அது எப்புட்ரி உன் அட்ரஸ் இப்படி அச்சு பேர்லாம எழுதியிருக்காய்ங்க? அதான் எனக்கும் தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒயன்னு சொன்னோனே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இன்னொரு விஷயம் சொல்றாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு ஆக்சுவலா ரொம்ப லக்கின்னு நெனைக்கிறேன். ஏன்? ஆமா. இந்த அளவுக்கு ஒருத்தன் உருகி உருகி காதலிக்கிறான்னா, அவ ரொம்ப லக்கியான பொண்ணு தானே! ஆமாமா. லக்கியான பொண்ணு தான். அப்படின்னு வந்துட்டு நீங்க சொல்றீங்க. சொன்னதுக்கு அப்புறமேட்டு, சரி இதில ஃப்ரம் அட்ரஸ் இருக்கா? டூ அட்ரஸ் மட்டும் தான் ஃப்ரண்ட்ல இருக்கு. ஃப்ரம் அட்ரஸ் எங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது பின்னாடி இருந்தது பாரு. அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அத வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட் பார்த்துட்டு, எனக்கு ஒரு ஐடியா. என்ன ஐடியா? நாம ஏன் இதுக்கு திரும்பி லெட்டர் போடக்கூடாது? ஏய் லூசா நீ? அதுக்கு எப்படி நாம போட முடியும்? அதுவே அட்ரஸ் மாறி வந்திருக்குது. திருப்பி போட்டா, இங்க பாரு ஒயன். இப்போ வந்துட்டு இந்த ஜங்குக் இருக்கார்ல, இவர் வந்துட்டு தன்னோட லவ்வருக்காக லெட்டர் அனுப்பியிருக்காரு. சரி, இப்போ அவர் வந்துட்டு இந்த லெட்டர் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு போயிடுச்சு அப்படின்னு தான் அவர் நெனச்சுக்குவாரு. புரியுதா? ஆமா. பட் ஆனா நமக்கு தான் தெரியும், இந்த லெட்டர் அந்த பொண்ணுக்கு போய் சேரலன்னு. நமக்கு மட்டும் தான் தெரியும். ஆமா, நமக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ, நாம என்ன பண்ணலான்னா, இந்த லெட்டர் இருக்கு இல்லையா? இந்த லெட்டர் வந்து ஒரு ரிப்ளை லெட்டர் போடுறோம். ரிப்ளை லெட்டரா? அதெல்லாம் பண்ணக்கூடாதுடி. ரிப்ளை லெட்டர்னா அப்படி இல்லடி. ஆக்சுவலா வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு லெட்டர் அனுப்புனீங்கல்ல உங்க லவ்வருக்கு வந்துட்டு, அந்த லெட்டர் வந்துட்டு எங்க வீட்டுக்கு வந்துருச்சு. நீங்க அட்ரஸ் மாறி வந்துட்டு குடுத்துட்டீங்க. அதனால வந்துட்டு நீங்க திரும்பவும் அவங்களுக்கு ஒரு லெட்டர் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லெட்டர் போட்டு விட்டுருவோம். அவரு அத வாங்கி படிச்சதுக்கு அப்புறமேட்டு தெரிஞ்சுக்க போறாரு. திரும்பி அனுப்பிக்க போறாரு. நான் அத தான்டி சொல்றேன். ஓ! அப்படி வரியா? அப்படிதான் வரேன். புரியுது, புரியுது. சரி. அப்போ வந்துட்டு, நான் வீட்டுக்கு போயிட்டு இந்த வேலைய முடிச்சிடுறேன். ஓகே, ஓகே. பண்ணிடு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட் வந்துட்டு சொல்லிடுறா. சொல்லி முடிச்சதும் காலேஜ்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, திரும்ப வந்துட்டு நீங்க வீட்டுக்கு போறீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்துடனே உங்க அம்மா பார்த்தீங்கன்னா, வந்தோனே நெறைய வேலை வச்சிருக்காங்க உங்களுக்கு, இந்த வீட்டு வேலைலாம். ஸோ வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா அடிக்க உங்க அம்மா சொன்னோனே ஆக்சுவலா உங்க அம்மா வெளியில போறாங்க. ஸோ வந்துட்டு எல்லா வேலையும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, உங்களுக்கு ஒரு லிஸ்ட்ட போட்டு, இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அம்மா போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமேட்டு இந்த வேலையெல்லாம் வேற பார்க்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு தலையில அடிச்சுட்டு, எல்லா வேலையும் உட்காந்து பொறுமையா பார்த்துட்ருக்கீங்க. பார்த்து முடிச்சுட்டு வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, மணி வந்துட்டு ஒரு 8:30 ஆயிடுது. அப்படி ஆனதுக்கு அப்புறமேட்டு சரின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, போய் உங்க பெட்ரூம்ல உட்காந்துருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அப்ப தான் வந்துட்டு சில படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நோட்ஸ் எழுதி வச்சிருப்பீங்கள்ல. ஸோ, அதெல்லாம் அப்ப தான் ஞாபகம் வரும். சரி அத உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்ஸ்லாம் பொறுமையா எடுத்துட்டுருக்கேன். அப்படி எடுக்கும்போது தான் வந்துட்டு நம்ம ஜேகேவோடைய லெட்டர் வந்துட்டு கீழ விழுது. அத வந்து பார்த்துட்டு, அச்சச்சோ! இதுக்கு ரிப்ளை லெட்டர் வேற எழுதுறேன்னு சொன்னேனே! டைம் போனது தெரியவே இல்ல. சரி விடு. அப்புறமா எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த லெட்டர தூக்கி ஓரமா வச்சுட்டே எப்பவும் போல மாரி நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. அப்படி எழுதிட்டே இருக்கும்போது அந்த லெட்டர வந்துட்டு இன்னொரு தடவ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டி உங்களுக்கு வருது. சரி எடுத்து தான் படிச்சுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த லெட்டர எடுத்துட்டு படிக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு தடவ படிக்கிறீங்க. அது வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இன்னொரு தடவ அத படிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஸோ இன்னொரு தடவையும் படிக்கிறீங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைம்ஸ் படிச்சிடுறீங்க. படிச்சதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது. அச்சச்சோ! நமக்கு உள்ளத படிக்கணுமே, இதையே படிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி ஓரமா வச்சுட்டு, நீங்க பொறுமையா உட்காந்து நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, டோர் பெல் வந்து ரிங் ஆகுது. சரி யாருன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க அம்மா வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமேட்டு, "வாங்க ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கடுப்படிச்சுட்டு போனோனே, அம்மா வந்துட்டு, "வேலையா இருந்தா லேட்டா தான் வருவாங்க." "ஆ சரி. சாப்பிட்டியா?" நான் சாப்பிட்டேன். உங்களுக்கு சாப்பாடு இருக்கு. நீங்க சாப்பிட்டு போய் படுங்க. டாடா இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவாரு." ஃபோன் பண்ணி சொன்னாரு. அப்படின்னு சொன்னோனே சரி நான் வந்து பார்த்துக்கிறேண்ணா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து போயிட்டு சாப்பிட்றாங்க. நீங்க வந்துட்டு உங்க உங்க ரூம்ல தானே உட்காந்துருக்கீங்க. அப்படி உட்காந்துருக்கும்போது, அந்த லெட்டர இன்னொரு தடவ படிக்கலாம் அப்படின்னு தோணுது. சரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, அப்பதான் நோட்ஸ் எழுதணுங்கிற ஞாபகமும் அப்பதான் வருது.
என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நோட்ஸே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் தூக்கி மூடி எல்லாத்தையும் கலப்பி வச்சுட்டு பேக்லேயே திணிச்சிட்டு, அந்த லெட்டர என்ன பண்ணுறீங்கன்னா, எடுத்துகிட்டு போயிட்டு உங்க பெட்லேயே படுத்துக்கிறீங்க. படுத்துட்டு வந்து இந்த லெட்டர வந்துட்டு பொறுமையா அப்படியே படிச்சுட்ருக்கீங்க. ஒவ்வொரு வரியும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்குது. எப்படி இவ்வளோ லவ்லியா எழுத முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு லெட்டர் நான் இதுவரைக்கும் படிச்சதே கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அத பொறுமையா உட்காந்து திரும்ப திரும்ப படிச்சுட்ருக்கீங்க. அப்போ தான் வந்துட்டு லேட் நைட் ஆகுறதே அப்போ தான் தெரியுது. சரின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர எடுத்துட்டு உங்க பில்லோக்கு பக்கத்துலேயே வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, தூங்குறீங்க அப்படியே. அப்படி தூங்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் தோணுது. நாம ஏன் இதுக்கு ரிட்டர்ன் லெட்டர் போடக்கூடாது? அவ சொன்னா மாரி இல்ல, நம்ம ஸ்டைல்ல. அப்படின்னு ஒரு மாரி டெவில் மாரி சிரிச்சுட்டு, எழுந்து போய் உட்காந்து டெஸ்க்ல உட்காந்துட்டு அப்போ தான் ஒரு லெட்டர் எழுதுறீங்க. இந்த மாரி ஜங்குக்கு எனக்கு வந்துட்டு உங்க லெட்டர் கிடச்சிருச்சு. நான் வந்துட்டு அத எல்லாத்தையுமே படிச்சுட்டேன். நீங்க வந்துட்டு ஆக்சுவலா எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்ல. அன்னைக்கு சண்டைக்கு அப்புறமேட்டு அப்பதான் கோவமா இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட கோவம்லாம் போயிடுச்சு. ஆம் இன்னும் பிரச்சனை இல்ல. இனிமே வந்துட்டு நாம எப்பவும் போல மாரி எப்படி இருந்தோமோ, அதே மாரி நம்ம லவ் பண்ணலாம். அப்படின்னு வந்துட்டு எழுதி என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஷார்ட்டா எழுதிட்டு, அந்த லெட்டர் என்ன பண்ணுறீங்கன்னா, போஸ்ட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் ரெடியா எல்லாம் வச்சுடுறீங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே போய் அதே கியூரியாசிட்டியோட படுத்து தூங்கிடுறீங்க. படுத்து தூங்கிட்டு காலைல என்ன பண்ணுறீங்கன்னா, சீக்கிரமாவே இன்னைக்கு கிளம்பிட்டீங்க. கிளம்பிட்டு "சாப்பிட்டு போடி." வேணாம் வேணாம். இன்னைக்கு ஒரு முக்கியமான கிளாஸ் இருக்கு. நான் போணும். சாப்பிட்டு போனா தானே கிளாஸையும் கவனிக்க முடியும். "ஆ சரி சாப்பிட்டு போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பறக்க பறக்க எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு, "சரி நான் போயிட்டு வரேன். லவ் யூ மாம்." அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துடுறீங்க. வந்துட்டு இப்பவும் காலேஜ் போறதுக்கு 2 வழி இருக்கும். ஒரு வழியில வந்துட்டீங்கன்னா காலேஜ் இருக்கும். இன்னொரு வழியில பார்த்தா போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கப்புறம் சுத்தி தான் வந்து காலேஜ் போற மாரி இருக்கும். ஸோ 2வது வழியில தான் எனக்கு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. ஸோ அங்க வந்து போயிட்டு இந்த மாரி லெட்டர் போடணும்ல. ஸோ வந்துட்டு என்ன பண்றீங்கன்னா, சைக்கிள் எடுத்துக்கிட்டு வேகமா குடுகுடுன்னு வேகமா ஓட்டிட்டு போயிட்டு, அந்த லெட்டர வந்துட்டு போஸ்ட் பண்ணணும்ல. ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் போயிடுது. அதோட ப்ராசஸிங்கே ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அந்த கவர ரெடி பண்ணணும். அதில ஸ்டாம்ப் போடணும். அப்புறம் அவங்க சில டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அப்புறமேட்டு அவங்க போஸ்டர்ல வைக்கணும். இவ்வளோ விஷயம் இருக்கு. ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளில வரத்துக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. அப்பா எப்படிதான் லெட்டர்லாம் போடுறாரோ எங்க அப்பா. இந்த ஒரு லெட்டர போடுறதுக்குள்ள நம்மட்ட அவஸ்தை எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறீங்க. வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சைக்கிள் எடுத்துட்டு எப்பவும் போல மாரி காலேஜ் வந்துடுறீங்க. வந்ததுக்கு அப்புறமேட்டு கிளாஸ்க்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகுறதுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன சொல்றது? ஒரு கில்ட்டினஸ் வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ஃப்ரெண்ட் என்ன சொன்னா, "நீ வந்துட்டு உங்க லெட்டர் வந்து எனக்கு கிடைக்கல. எனக்கு கிடச்சிருச்சு அதுக்கு பதிலா. நீங்க வந்துட்டு ரிட்டர்ன் லெட்டர் திருப்பி போடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்லியிருந்திருப்பா. பட் நீங்க என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க வேல? தில்லுமுல்லு வேல பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ வந்துட்டு அப்ப தான் அந்த கில்ட்டினஸ்ஸே உணர்றீங்க. அச்சச்சோ! அப்ப நம்ம பண்ணது ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அவன் உண்மையிலேயே நினச்சுட்டு அதே ட்ரெஸ்க்கு திரும்பி போட்டானா? அச்சச்சோ! பிரச்சனை ஆயிடுமோ? என்ன பண்ணுறது இப்ப? அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல நின்னு இவ்ளோ விஷயத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்க நின்னுட்டு, "என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் வாசல்லே நின்னுட்டு இருக்க? உள்ள வரமாட்டியா என்ன?" அப்படியே நீங்க அப்படியே சில மாரி நின்னுட்டு இருக்கீங்க. காதுலயே வாங்காம. ஆக்சுவலா நீங்க தான் ஒரு ஓவர் திங்கிங்ல இருக்கீங்கல்ல. சொல்லிட்டு காதுலயே வாங்காம நின்னுட்டு இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்துட்டு "ஒய்யன்" அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும், "என்னடி? உள்ள வாடி." சரி, சரி. அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க வந்து உங்க சீட்ல வந்து உட்காந்துக்கிறீங்க. உட்காந்ததுக்கு அப்புறமேட்டு அதையே யோசிச்சுட்டே இருக்கும்போது, "என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? வர வழியில ஏதாவது காத்து கருப்பு அடிச்சிருச்சா? நல்லா தானே இருக்க. ஜுரம் அடிக்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி ஒண்ணு ஒண்ணா கேட்டுருக்கும். கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா? டென்ஷன கிளப்பிக்கிட்டு. இப்ப நீ எதுக்கு வந்தது உதவாம எங்க மேல வந்துட்டு சிடு சிடுன்னு விழுந்துகிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் போங்க. பார்ட் 1 நான் இதோட முடிச்சுக்கிறேன்டா. பார்ட் 2 நான் சீக்கிரமாவே அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் புடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருந்தது சொல்லிட்டு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் Instagram, Twitterரோட லிங்க்க வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச்.